விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி நெட்டிசன்கள் பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதில் சிலதை இங்கே பார்க்கலாம். முந்தா நாள் வரையும் நல்லா சகஜமாக பேசிட்டு இருந்த நடிகர் பரணியை திடீர்னு நேற்று பைத்தியக்காரன் மாதிரி காட்டுறதா நெட்டிசன்கள் புகார் சொல்லிட்டு இருக்காங்க. உலகத்தோட மிகப்பெரிய புரணி பேசுகிற இடமா மாறி இருக்கு பிக் பாஸோட வீடு அப்படின்னு சொல்லப்படுது. எந்த நேரமும் யாரையாவது ஒருத்தர் புரணி பேசிகிட்டே இருக்காங்க. அதில் ஆர்த்தியும் காயத்ரியும் கொஞ்சம் ஓவரா கொடுத்த காசுக்கு மேலே கூவுறதான் நெட்டிசன்கள் மீன் போட்டு கிரியேட் பண்ணி அவங்கள கலாச்சிட்ருக்காங்க. குறிப்பாக பரணியை தனக்கு தானே பேச வச்சு அவரை உண்மையிலேயே பைத்தியக்காரன் மாதிரி மாற்றிட்டதாகவும் கருதப்படுது. என்னதான் ஒருத்தருக்கு பொறுமை இல்லைனாலும் கூட, அந்த இடத்துல பிடிக்கலைனாலும் கூட அதை சொல்லி புரிய வச்சு அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுதான் ஒருத்தர் மரியாதையாக கருதுவாங்க. ஒரு நடிகராக இருக்கிறவர் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை செய்வாங்களா இல்லை செய்ய வச்சுருக்காங்களா எது எப்படின்னு தெரியல. ஆனால் பிக் பாஸோட விதிமுறைகளை பின்பற்றலை அப்படின்னு குற்றச்சாட்டோட பரணி வெளியேற்றப்பட்டிருக்காரு. இந்த நிலையில் இந்த வாரம் ஜூலி, ஆர்த்தி, ஓவியா மற்றும் வையாபுரி இந்த 4 பேரில் ஒருத்தர் எலிமினேட் செய்யப்படுவாங்கன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றியும் பரணி பற்றின உங்களோட அபிப்பிராயம் பற்றியும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரேஸில் தோற்றலாம் மறந்துடுச்சா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிறா திரும்ப ரேஸுக்கு வந்திருக்க?